கிட்ட கேட்டேன்னா கேட்ட உடனே அந்த உணர்வுகள் இல்லை அப்படின்னா, அந்த உணர்வுகள்ங்கிறது சுக்கிரன்ங்கிறது பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியது. ராகுவும் செவ்வாயும் வந்துருச்சு. அப்ப ராகுவும் செவ்வாயும் வந்ததுனால என்ன ஆகும்னா உணர்வுகள் அதிகமா இருக்கும், ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கேள்விகள் கேட்கும்போது அடுத்து வாகனங்கள் மேல விருப்பம் இருக்கான்னு கேட்டோம். எனக்கு ஆடிக்கார் வரி எனக்கு பிடிக்கும் சார் அப்படிங்கிறார். சுக்கிரனை பொறுத்தவரை எப்போதுமே அந்த வாகனங்கள் மேல ஈர்ப்பு இருக்கிறது, பெண்கள் மேல ஈர்ப்பு இருக்கிறது, பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய காரணமா சொல்லுவோம். அழகா தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வண்டி ஓட்டும் போதே பாத்தீங்கன்னா ஸ்பீடா ஓட்டணும்னு நினைக்கிறது. ஏன்னா லக்னத்துல சூரியன் 3ஆம் வீட்டுல, சுக்கிரன் ராகு செவ்வாயோட சேர்றது, ரசிக்கிறது, வண்டியை வந்து நம்ம அழகா வச்சுக்கலாம்னு நினைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு இயல்பா வருதுன்னா கிரகங்கள் யாரோடெல்லாம் சேருது. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர வேலாக ஒரு பலனையும், நட்சத்திரம் ரீதியாக ஒரு பலனையும், உபநட்சத்திர ரீதியாக ஒரு பலனையும் பார்க்கும்போது அதனுடைய துல்லியம் தெரியும். இப்ப நம்ம மேலோட்டமா சொல்றோம், ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா போய் பார்த்துட்டு இருந்தோம்னா அதே கிட்டத்தட்ட நேரமாக அது அவங்களே பயிற்சி எடுக்க வச்சுக்கலாம். 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்கும் பொழுது பொதுவா தந்தையுடைய நட்சத்திரம் வந்து லக்ன பாவத்துல இருக்கு. 1ஆம் வீட்டுல வந்து உத்திராடம் இருக்கு. 9ஆம் வீட்டுல வந்து உத்திரம் ஐயப்பனுடைய நட்சத்திரம் வந்து 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யும், எந்த நேரத்துல எப்படி வேலை செய்யும், ராகு எப்படி வேலை செய்யும்னா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ராகு வந்து 3ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, திருவாதிரையில உட்கார்ந்துருந்தாலும் இந்த திருவாதிரைங்கிறது ஆஹ் லக்னத்துல வந்து உத்திராடம், சாரி சதயம், சதயத்துல உட்காந்துருந்தோம்னா சதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சதயத்தை பொறுத்தளவுல சதயம், சந்திரன், மறுபடியும் ஆயிலி, ஒரு விஷயத்துல இறங்கிட்டா சரி அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்கு. இருக்கா தம்பி? இருக்கு சார். கேட்கிறேன். ஆமா சார், ஆமா. கொஞ்சம் எமோஷன் ஆகிற டைப் இருக்கு, பாத்துக்கிறேன். தெரியுதா? டக்குனு எமோஷன் ஆகிற ஆமா. பழக்கம் இருக்கு, டக்குனு கோவம் வர்றது ஆமா. பாத்துக்கிறேன். புரியுதா? சரி. ஆமா. எதுக்கு சொல்றேன்னா ஒண்ணு உள்ள போக போக அவர் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆயில நட்சத்திரம் போய் 6ஆம் பாவத்தை தொடர்பு உள்ளது. ஆயில நட்சத்திரங்கிறது பாம்பு நட்சத்திரம். அப்ப இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான பேசுன்னு அர்த்தம். அப்ப 6ஆம் பாவம் 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் சொல்றோம்னா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா சரி 6ஆம் பாவம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. அது எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம பயிற்சி எடுக்க போறோம், பாத்துக்கலாம் சார். ஓகே. கழுத்துக்கு நேர சதைப்பகுதி கொஞ்சம் கூடாம இருக்கிற மாதிரி இருந்தா பாத்துக்கிறது. சரிங்க சார். கொழுப்பு சத்த உணவுகளை அதிகமா சேர்க்காதீங்க. சரி. வாயு உள்ள பொருட்களை அதிகமா சேர்க்காதீங்க. வாயு உள்ள சார். பொருட்களை அதிகமா சேர்க்காதீங்க. டேஸ்டபிள் காமிக்குது. தெரியுதா? ஓகே. மகேஸ்வரி மேடம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மகேஸ்வரி மேடம், மகேஸ்வரி மேடம் இருக்கீங்களா லைன்ல? ஜாதகம் வச்சிருக்கீங்களா? வேண்டாங்களா? சரி, வேற யாராவது ஜாதகம் இருந்தா சொல்லுங்க சார். யார் வேணாலும் சொல்லலாம் சார். சார் சேர்ந்தது கூட சொல்லலாம். யாராவது ஜாதகம் இருந்தா சொல்லுங்க. சார் வணக்கங்க சார். சொல்லுங்க மேடம். சார் சாந்தகுமாரி. யார் மேடம் நீங்க? சாந்தகுமாரிங்க சார். அதான் மேடம், யார் மேடம் கேட்குறேன், அறிமுகத்துக்கு கேட்குறேன் யாருன்ட்டு. அறிமுகம்னா இப்பதான் புதுசா கிளாஸ்க்குள்ள வந்திருக்கேங்க சார். அதான் மேடம், எந்த ஊரும் கேட்குறேன் மேடம். ராசிபுரம். ராசிபுரங்களா? சரி இல்லைங்க சார், மேடம். பிறந்தது ஆத்தூர். இல்ல மேடம், கேட்கறது எனக்கு அறிமுகம் இல்லாத நபரா இருக்கீங்களே, யாருன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ராசிபுரங்க சார். சரிங்க மேடம், எப்படி உள்ள வந்தீங்க? லிங்க் கிடைச்சதுங்க சார். அதுல வந்து யாரு கொடுத்தா மேடம்? லிங்க் ஒரு குரூப்ல வந்தது. ஓ, குரூப்ல வந்துச்சுங்களா? ஆமா ஆமா. இந்த குரூப்ல வந்ததுல எங்க குரூப்ல வந்துச்சுல வேற குரூப்ல வந்துச்சா மேடம்? வேற குரூப்ல. வேற குரூப்ல. வேற குரூப்ல. நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஏஜ் 64. சரிங்க மேடம். வந்து ஜோதிடம் இதெல்லாம் கத்திட்டு அதான் இருக்கேன். கேக்குறேன், ஜோதிடம் படிக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமாங்க சார். என்ன படிக்கிறீங்க? யார்கிட்ட மேடம் படிக்கிறீங்க? கிளாஸ் வந்து ஒருத்தர் எடுத்துட்டாரு சார். வந்து திருச்சியில இருந்து ஒருத்தர் கத்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட கத்துட்டு இருக்கேன். பாரம்பரியம் படிக்கிறீங்களா? ஆமாங்க சார். பாரம்பரியமும் கேபியும். பாரம்பரியமும் கேபி யார்கிட்ட படிக்கிறீங்க? கேபி அவரே எடுக்கிறார். பேருங்க? அண்ணாமலைன்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆசிரியர். சர்வீஸ் பாயிண்ட்ல எடுக்கிறாருங்க. சாந்தகுமாரி தானே பேரு? ஆமாங்க சார். டேட்டா பர்த் சொல்லுங்க.
31/12/1961. 31/12/1961ங்களா? ஆமாங்க சார். 1961. டைம் சொல்லுங்க. 1:30 AM. 1:30 AM. ரெண்டுமே ட்ரபிளா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 60க்கு மேல டேட் ஆஃப் பர்த்தா வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்களா வீட்டுல? இல்ல இது திருக்கணிதம் தான் நினைக்கிறேங்க சார். கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டாங்க. 1960 இருந்தா உங்க நோட்டு பழைய நோட்டு வச்சிருக்கீங்களா? சார் 61ங்க சார். 61 தான் சொல்றேன் மேடம். 61 இருந்தா கூட எந்த இதில் எழுதியிருப்பீங்க? நோட்டு பழைய நோட்டு கையில வச்சிருக்கீங்களா? இல்ல பழைய நோட்ல இல்லைங்க சார். அப்புறம் இதுல போட்டிருக்கோம்ல நம்ம. நீங்களா போட்டிருக்கீங்க. சரி பரவாயில்ல, பாத்துரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தூருங்களா ராசிபுரமா? ஆத்தூர். ஆத்தூர் ஸ்பெல் பண்ணுங்க. ATTUR. அதாவது பிறந்த தம்மம்பட்டி, அது வந்து ஆத்தூர் வந்து தாலுக். கரெக்டா ஊரை சொல்லுங்க. தம்மம்பட்டினா பெரிய ஊருங்களா அது? ஆத்தூருக்கு பக்கத்துல. ஆத்தூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? ஆத்தூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு தம்மம்பட்டிங்கிறதே பெரிய ஊர் தானே இல்லையா? ஆமா. தம்மம்பட்டி ஸ்பெல் பண்ணுங்க. THAMMAMPATT. சொல்லுங்க. THAMAM. இல்லங்க, MAM இல்ல, தம்மம்பட்டி இல்ல. பக்கத்துல பெரிய ஊர் வந்து ஆத்தூர் தான், அப்படிதானே? ஆமா. சார் TH ட்ரை பண்ணுங்க. THங்களா? மேக்ஸிமம் ஆத்தூர்ல தாங்க சார் வருது. ஆத்தூர் சேலம் தான். தமிழ்நாடு TH போடவா சார்? அதுவும் இல்லைங்களே. தம்மம்பட்டி. ஓகே, அல்ல. அங்க இருக்கு சார். சார் இருக்கா சார்? TAன்னு இருக்கு பாரு. TAMMன்னு இருக்கு பாருங்க. அந்த இருக்கா? ஓகே, தம்மம்பட்டி. ஓகே. அறுபத்தி 63 வயசு 5 மாசம் 7 நாள் ஆகுது. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆமாங்க சார். கன்னி ராசி. தசா இருப்பு வந்து இப்ப நடக்க தசா வந்து புதன் தசையில கேது புத்தி சனி அந்தரம் சுக்கிரன் சுச்சம். ஆமாங்க சார். செவ்வாய் புதன். சொல்லுங்க சார். என்ன சார்? கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் பாத்துக்கிறீங்க சார். கொஞ்சம் மைக் ஆன் பண்றோம். மைக் ஆன் பண்றவங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் பாத்துக்கிறீங்க சார். எதுவும் டீச்சரா வேலை பார்த்தீங்களா மேடம்? ஆமாங்க சார். நான் வந்து மணவள கையில சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் பொறுப்பாசிரியரா. சரிங்க மேடம். யூட்ரஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்கா மேடம்? யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இல்லைங்க சார். பீரியட்ஸ் ரெகுலரா வருதா மேடம்? தள்ளி தள்ளி வருதா மேடம்? இல்ல, அது கம்ப்ளீட் 10 இயர்ஸ் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. குருல என்னென்ன ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? இல்ல, இப்ப எனக்கு 64 ஆகுது இல்லைங்களா? இல்ல அதை கேட்கல, ப்ரீவியஸ்ல கேட்கறேன். பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருந்துச்சுலான்னு கேட்கறேன். ப்ராப்ளம் இருந்துச்சு. லாஸ்ட் நிக்கிறப்ப மோனோபாஸ் பீரியட்ல ரொம்ப சிரமப்பட்டேன். ஓகே. கேஸ் ட்ரபிள் ஏதாவது இருந்திருக்கா? மலச்சிக்கல், கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி இருந்துச்சா? இருக்குங்க சார். தேவையில்லாம செலவே பண்ணக்கூடாது, அப்படித்தானே நீங்க? ஆமாங்க சார். சரி. எத்தனை வயசுல மேரேஜ் ஆச்சு மேடம்? எனக்கு வந்து 17 17 வயசுல மேரேஜ். ஆமாங்க சார். கணவரோட அடிக்கடி சண்டை போட்டு இருக்க மாதிரி காமிக்குது. அது கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா கோவக்கார மேடமா காமிக்குது. அது வந்து இதே லக்ன புள்ளி சித்திரை 4ஆம் லக்ன புள்ளியெல்லாம் நீங்க விட்டுருங்க. ஒண்ணு கேபி படிச்சா கேபி மட்டும் படிங்க, பாரம்பரியம்னா பாரம்பரியம் படிங்க. லக்ன புள்ளி சித்திரை வந்து கோபமான கிரகம்னு யாரு உங்களுக்கு சொன்னா? செவ்வாய் இருக்கு இல்லைங்களா? செவ்வாய்னா கோபம்னு யாரு சொன்னா? ஆக்ரோஷம் கொஞ்சம். அதானே, செவ்வாய் ஆக்ரோஷம்னு யாரு சொல்றா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? இல்ல, செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் வேகம் நானும் கேட்கிறேன் திரும்ப. செவ்வாய்னாவே ஆக்ரோஷம்னு யாரு சொல்லி கொடுத்தா?
உங்க சகோதரன் யாரு? செவ்வாய் தானே? உங்க தம்பினாவே ஆமா. சண்டை தானே? உங்க அண்ணனாவே சண்டை தான் போடுவாங்களா? ஆ, படிக்கிறத கரெக்டா படிங்க. உங்க லக்னத்துல ஓகே. வந்து சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கு, ஓகேங்களா? சுக்கிரன் சரிங்க சார். உட்கார்ந்துருந்தா என்னன்னா பணத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் நீங்க. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல உங்களுக்கு உட்கார்ந்து 1க்கும் 3க்கும் பூராட நட்சத்திரம் உட்கார்ந்து, சரிங்க பூராடம் சார். வந்து பாத்தீங்கன்னா கேதுவை தொடர்பு கொள்ளுது, அதுக்கடுத்து வந்து குருவை தொடர்பு கொள்ளுது. குருவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடையே தொடர்பு கொள்ளுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம எதுவும் செலவு பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும், புரியுதுங்களா? ஒழுக்கமா இருக்கணும், ம். சரிங்களா? இந்த மாதிரி சரிங்க சார். விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு உங்க ஜாதகத்தை பொறுத்தளவுல. நான் ஏன் ஆசிரியரான்னு கேட்டேன் அப்படின்னா, குரு வந்து ம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 4 4ன்னு நிறைய இடத்துல உட்கார்ந்துருக்கு. ஏன் யூட்ரஸ் சம்பந்தமா பிரச்சனைகள் கேட்டேன்னா, உங்களுக்கு 4ஆம் வீட்லயே குரு வந்து வாய் தொந்தரவா இருக்கலாம், இல்லாட்டா மலச்சிக்கலா இருந்திருக்கலாம். ம், 4ஆம் ம். வீட்லயே குரு உட்கார்ந்து சனி 6 8 12ன்னு உட்கார்ந்துருச்சு, தெரியுதுங்களா? ஒண்ணு. சரிங்க சார். சூரியன் வந்து 7ஆம் வீட்லயே உட்கார்ந்துருக்கு. சூரியன் வந்து 7ஆம் ம். வீட்லயே உட்கார்ந்துருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 4 4ன்னு வந்ததுனால கேட்கிறேன். 2ஆம் வீட்டை பொறுத்தவரை உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை சதய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. சதயத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேவதி 6ஆம் பாவம். 6ஆம் ம். பாவத்துக்கு அடுத்து வர்ற குரு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் 10. நல்லா வசதியா காமிக்குது. என்ன சொத்து வச்சிருக்கீங்க? சொத்தம் இல்லைங்க சார். வந்து அவர் பென்ஷன்ல லைஃப் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு உங்கள்ட்ட கையில எப்போதுமே பணம் இருக்கும்? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க சொல்லு. 10 சார். என்னங்க? 10 lakhs சார். 10 lakhs பாத்தீங்களா? 2ஆம் வீட்லயேங்க ராகுங்க, 10ஆம் வீட ம். தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் கையில காசு இல்லாம எப்படி இருப்பீங்க? சரிங்க, ஓ- ஓகேங்க சார். இப்படித்தான் படிக்கணும். செவ்வாய்னா ஆக்ரோஷம் சொல்லக்கூடாது. செவ்வாய் 5னா அது ம். ஆக்ரோஷம் கிடையாது. செவ்வாய் எப்ப 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அப்பதான் வந்து ஆக்ரோஷம் சொல்லும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனுக்கு வீடு இல்ல, ஆனா புதன் ம். வந்து 6 8 12 தொடர்பு கொள்ளுது. சனி 6 8 12 தொடர்பு கொள்ளுது. நான் ஏன் வீட்டுக்காரோட சண்டை போட்டீங்கன்னா செவ்வாய் வந்து 6 8 12 தொடர்பு கொள்ளுது. குரு வந்து பாத்தீங்கன்னா 6 8 12, இந்த 3 கிரகங்கள் வந்து 6 8 12 தொடர்பு கொண்டு அந்த 3 கிரகங்கள் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சூரியன் சரி நல்லா சரிங்க. இருக்கு, புரியுதுங்களா? தைரியமான பொண்ணு, வெளியே நீங்க வந்து எதுனாலும் சரி தைரியமா வந்து வரட்டும் பாப்போம்னு போகக்கூடிய அம்மா, அந்த அம்மா எல்லாம் இருக்கு, உங்களுக்கு அந்த சக்தி எல்லாம் இருக்கு. ம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இறை சக்தி, விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறது, கடவுளோட நேரடியா பேசக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா? பேசுறீங்களா? பேசுறேங்க சார். ஆ, பக்தி இல்லைங்க சார். அதாவது சக்தி நம்பிக்கை இல்ல, இல்லைங்க சார். நான் கேட்கறது கடவுளோட நேரம் பேசுறீங்க இல்லையா? அதெல்லாம் அதீதங்க சார். அப்படி சொன்னா இல்லங்க, 9ஆம் வீட்லயே கேது உட்காந்துருக்குங்க. 9ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா கடவுளோட சண்டை போடுவாங்க, கடவுளோட போய் இது பண்ணுவாங்க. அந்த தன்மை இருக்கும், ஓகேங்க அதுக்காக சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஓகேங்க சார். இருக்குங்க சார். ம். ஏன்னா சனி 6னாவே என்னென்ன வரும்னு சொல்லிடுறேன். 6 8 12ல சனி உட்காந்து கெட்டு போயிடுச்சுன்னா கால் வலி வரும், முடி கொட்டும், ம். ஸ்கின் அலர்ஜி ம். வரும், தெரியுதுங்களா? இருக்குங்க சார். நம்ம இது எல்லாம் ஏன் இருக்குன்னு சொல்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வீக்கா இருக்கு, புரியுதா? ஓகேங்க லக்னத்துல சார். சுக்கிரன் நல்லா இருக்கு. 2ஆம் வீட்டுல உட்காந்து நான் ஏன் பிரமிப்பா கேட்டேன் எவ்வளவு கேஷ்ன்ட்டு. 2ஆம் வீட 10ஆம் வீட தொடர்பு, 4 இங்க வேலை செய்யாது, 10ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. இப்ப ம். 10ஆம் வீடுனா ம். பணம் இருக்கணும், இருந்தே ஆகணும் கையில கேஷ். பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட யாரும் பேச முடியாது. வீட்டுல நீங்க வச்சதுதான் சட்டம், புரியுதுங்களா? நான் ஓகேங்க சொல்றதை சார். நீங்க கேளும்பீங்க, தெரியுதுங்களா? ஆ அதுதான் சரிங்க எல்லாத்துக்கும் சார். உள்ளது. அதுல இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா தான் நம்ம வந்து துல்லியமா சொல்ல முடியும். 7ஆம் வீட்லயே கார்த்திகை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. கார்த்திகை ஆனா வந்து உடல் உடல் ரீதியா ரொம்ப சிரமங்க சார். ஆமா மேடம், சனி 6ஆம் வீட்லயே உட்கார்ந்துருக்கு இல்லையா? ம். ம். 6 8 சரிங்க. 12ல உட்கார்ந்து என்னென்ன பாவங்கள் உள்ள பார்க்கணும். உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும், அகம் சார்ந்த ம். விஷயத்துல சுத்தமா எதுவுமே ஒழுங்கா வேலை செய்யல, ம். ம். தெரியுதுங்களா? ஆ 7ஆம் வீடு கார்த்திகை, அடுத்து வந்து உத்திரம் 12, 7ஆம் வீடே கெட்டு போச்சு. 7ஆம் வீடு வந்து இங்க 12 தான் வரும், ஓகேங்களா? ம். சரிங்க சார். கொஞ்சமா சாப்பிட்டாலும் உடம்பு போடும். இதெல்லாம் வந்து ம். கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாகும், வாயு தொந்தரவு அதிகமா காமிக்குது. அதனால வந்து இருக்கேங்க சார். பாத்தீங்கன்னா தைரியமா பேச்செல்லாம் ரொம்ப போல்ட்டா பேசுவீங்க, அதெல்லாம் ம். நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டுல கேது இருக்கு, இருங்க அதையும் பிரிச்சு பார்த்துருவோம். 9 மகம், சித்திரை. உங்க ஜாதகத்துல சித்திரை 1 நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சித்திரை 1ன்னா என்ன தெரியுமா சொல்லணும்? ம். சுயமாக எதையுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய திறன் சொல்லணும். நீங்க வந்து உடனே கோபம் ஆக்ரோஷம் சொல்லக்கூடாது. எப்ப கோபம் ஆக்ரோஷம் சொல்லணும்னா ஒண்ணு 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும். அந்த பையனுக்கு சொன்னேன், சின்ன பையனுக்கு. ம். என்னன்னா ராகு 3ஆம் வீட்டுல தொடர்பு கொண்டு டிசைடிங் ஃபேக்டரா வந்து பாத்தீங்கன்னா உள்முனை தொடர்புல புதன் 6 வருது. புதன் 6ங்கிறது எளிதில் வந்து எமோஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது. உங்களை ம். பொறுத்தவரை வந்து குரு வீக்கா இருந்தாவே என்ன ஆகும்னா கண்டிப்பாக குழந்தைகள் ரீதியாக என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிடுறேன். குழந்தைகள் ரீதியாக சங்கட்டங்கள், உடல் ம். ரீதியாக பாத்தீங்கன்னா சரிங்க, வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் வர்றது,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கிறது, டயர்ட் ஆகுறது, கால் வலி வர்றது, சரிங்களா, ம் முடி கொட்டுறது, இதெல்லாம் வந்து ம் இருக்கும். லக்னத்திலே சுக்கிரன் வந்து 4ஆம் பாவம்னா என்ன அர்த்தம்? பெருசா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ம் நான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவேங்க சார், நல்ல ஜாலியா சுத்துவேன் சார், நெவர். தெரியாதுங்களா? ம் என்ன தேவையோ தேவையானதான் கரெக்டா செலவு பண்ணுவீங்க. கரெக்டான கணக்க கணக்குவாதி போதுங்களா. ம் சந்தோஷங்கிறது இல்ல. என்ன தேவையில்ல தேவையானதுக்கு அளவான நம்ம இது பண்றது. கணக்கு பிள்ளை மாதிரி வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி. அது எந்த ஓகேங்க விதத்துல சார். எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா தெரியும். 5ஆம் வீட்லயே கேது குரு இருக்கு. 9ஆம் வீட்லயும் கேது குரு இருந்தா இறைவனுடைய நேரா பேசுவாங்க. கடவுள்கிட்டயே பேசுவாங்க. கஷ்டம்னா எனக்கு மட்டும் அப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படிம்பாங்க. இது இயல்பா ம் 5ஆம் வீட்லயும் கேதுல பிரிச்சு பார்த்தா தெரியும் மேடம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க 2 சார். விஷயம் முடிவு பண்ணுங்க. என்னோட படிக்க வாங்க, படிக்கவில்லை 2வது. ஒண்ணு படிச்சா ம் கேபி படிங்க, இல்லாட்டா பாரம்பரியம் படிங்க. இந்த கால்ல ஓ ஒண்ணு, அந்த கால்ல ஒண்ணு படிக்காதீங்க. ஏஜ் கூட ஆயிருச்சு. தெரியுதுங்களா? என்ன ஓகேங்க ஒண்ணு, சார். ஜாதகம் படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கிரகம் யாருடைய வேலையை செய்யும்னு பாருங்க. செவ்வாய் வீக்கா ம் இருக்கு. செவ்வாய் வீக்கா இருக்குன்னா மசில்ஸ் பெயின் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு. தசப்பிடிப்பு நான் சொல்றது. இருக்கு புரியுதுங்களா? இருக்கு. ம் புதன் வந்துச்சுன்னா நரம்பு மண்டலத்துல பிரச்சனை அர்த்தம். புரியுதுங்களா? ம் ம் அடுத்து ம் குரு வந்துருச்சு. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 3மே பாத்தீங்கன்னா சனியுடைய பாவங்கள வேலை செய்யுது. அப்ப ம் சனியுடைய சரிங்க. பாவங்கள் வேலை செய்யும் பொழுது செவ்வாய், அதுக்கடுத்து ராகு, அதுக்கடுத்து குரு ம் வரும். அடுத்து அடுத்தாப்புலயே சனி வரும். அடுத்து புதன் வந்துடும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, அகம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க. அதுதான் நீங்க சொல்ற நோய் நொடி அந்த மாதிரி விஷயங்கள். ஆமாங்க சார். ஆமா. அதே மாதிரி வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்றது நல்லா இருக்கு. நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. பொருளாதார ரீதியா ம் சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இப்ப 4ஆம் வீட்லயே பூரட்டாதி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை தொடர்பு கொண்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சனி வருது. சனிங்கிறது பூச நட்சத்திரம். பூசங்கிறது 8. 4ஆம் வீடு சுத்தமா கெட்டு போச்சு. குரு கெட்டு போச்சுன்னு இருக்கும். குரு கெட்டு போச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள்லாம் சந்திச்சு தான் வந்திருப்பீங்க. புரியுதுங்களா? ஆமாங்க சார். நிறைய அவமானங்கள், சங்கடங்கள்லாம் சந்திச்சு தான் வந்திருப்பீங்க. குழந்தை ம் எத்தனை குழந்தைங்க? 2 பையங்க சார். எத்தனை வயசுல குழந்தை பிறந்துச்சுங்க? எனக்கு 18ல 1, 20ல 1 2மே 20. சிசேரியன். குழந்தைகள் ரீதியா ஏதாவது சங்கடங்கள் எதுவும் அனுபவிச்சீங்களா? இப்ப ஆமாங்க சார். அவங்க படிப்புல இருந்து அவங்க வேலைக்கு போனதுல இருந்து இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ம். அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களால எனக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு அந்த பிரயோஜனம் இல்ல. ஏன்னா குரு வந்து 6, 8, 12 தெரியுதுங்களா? சரிங்க அது சார். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அவங்க அதுதான் நல்லா இப்ப இருக்காங்க. சூழ்நிலை. ம். சரிங்க. என்ன பார்க்கலாம். ம். ஒரே வருத்தம் சார், இல்ல நான் பார்க்கலாம் கத்துக்கிட்ட மேடம், விஷயம். பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு 4, 5 பேருக்கு அது போட்டுறேன். ஓகேங்க எதுக்காக சார். தேங்க்யூ கொடுக்குறேன்னா சார். ஒரு நம்பிக்கைக்காக தான். புரியுதுங்களா? நீங்க எங்க வேணாலும் படிங்க மேடம். புரியுதுங்களா? ஓகேங்க சார். எங்க ஆ வேணாலும் படிங்க. இங்க வந்தீங்கன்னா துல்லியமா படிச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமோ ஒழிய, என்னைய ஓகே பொறுத்தளவுல யாருனாலும் சரிதான். நேரம் சரியா இருந்தா இந்த ஜாதகத்தை 3 மணி நேரம் பலன் சொல்லலாம். 3 மணி நேரம் ஓகே. பலன் சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தவனே தெரிஞ்சிடும். இந்த ஜாதகம்லாம் என்னன்னா இப்ப நினைப்பீங்க வாழ்க்கையில நம்ம வந்துட்டு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறத விட நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி இருக்காங்களேன்னு ஃபீல் பண்றதுதான் விதின்னு சொல்றது. உயிருங்கிறது ம் ம் சீக்கிரம் பிரியாது மேடம், பாத்துக்கிறேன். ஓகேங்களா? உயிர் ஓகேங்க சீக்கிரம் பிரியாது. சார். நல்ல ஆயுள் இருக்கு. பொருளாதார சிந்தனைகள் நல்லா இருக்கு. வாகனங்கள்ல போகக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொருளாதார ரீதியா நல்லா இருக்கீங்க. ஆனா அகம் சார்ந்த விஷயத்துல சந்தோஷங்கிறது கம்மியா காமிக்குது மேடம். அதான் முதலே சொல்லிட்டேன் மொத்தமா. ஆமாங்க சார். வேற ஆள் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஓகே சார். மேடம். வணக்கம் மேடம். சார் பார்க்கலாம் விவேக் மேடம். ஓகே. விருத்தாச்சலம் பாலம் சார் விவேகானந்தன். விவேகானந்தன் நேத்து பேசுனீங்களே, திருப்பூர். ஆமா 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 அவர்தானே? சார். இல்ல வேற ஆளா? லேபர் ஆமா ஆமா சார். அவர்தான் சார். பிஜி. ஆமா ஆமா சார். ஜி வி பேர் சொல்லுங்க. விவேகானந்தனா? ஆமா சார் விவேகானந்தன். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. விஐ யாருங்க அது? கொஞ்சம் வி யாரும் இந்த இதுல ஸ்கிரீன்ல யாரும் கோடு போடாதீங்க. ஸ்கிரீன்ல யாரோ கோடு போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் மவுஸை தள்ளி வச்சிருங்க. கொஞ்சம் அமைதியா கவனிங்க ப்ளீஸ். VIVEKA சொல்லுங்க. NA என்ன? DA. ஆமா ஆமா சார். DAN விவேகானந்தன். ஓகே. மேல் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/7/1987. 25/7/1987ங்களா? 87 சார். டைம் சொல்லுங்க. 1 PM சார். 1 9:30 PM சார். நைட் 9:30 சார். 9:30ங்களா? சார் 9:30 சார்.
9:30 PM. ஆமா ஓகேங்களா? ஆமா பிஎம். ஆமா ஆமா பிறந்த ஊருங்க? பிறந்த ஊருங்க? ஹலோ? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சார். கரம்பக்குடி. கரம்பக்குடி கரம்பக்குடி குடி சார். என்னங்க? கரம்பக்குடி சார். கரம்பக்குடி கரம்பக்குடியா பரம்பக்குடியா சார்? ஸ்பெல் பண்ணுங்க. சார். கரம்பக்குடி சார். கரம்ப KA KA ஆ RA 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 ஆ M ஆ PA KUTI சார். கரம்பக்குடி இல்லையே. பக்கத்துல பெரிய ஊருங்க? இல்ல கரம்பக்குடி தான் சார். அதான் கரம்பக்குடி தான் பெருசுங்க சார். அதாங்க பக்கத்துல பெரிய ஊர். வேற ஊர் சொல்லுங்க. அறந்தாங்க எவ்வளவு தூரம்? ஆலங்குடிங்க சார். அறந்தாங்க அதிகம் சார். ஆலங்குடிங்க பாருங்க. ஆலங்குடி. ஆலங்குடி 2 இடத்துல இருக்குங்க. இந்த ஆலங்குடியான்னு தெரியலையே. ஆலங்குடி 2-3 இடத்துல வருது. ஆலங்குடி பெரிய ஊராங்க? ஆமா சார். பெருசுங்க சார். அறந்தாங்கிக்கும் உங்களுக்கு எவ்வளவு தூரம்? அறந்தாங்க எனக்கு 60 கிலோமீட்டர் சார். 60 கிலோமீட்டரா? ஆமா ஆமா கரம்பக்குடியே பெரிய ஊர் தான். கரம்பக்குடிக்கான ஆலங்குடிக்கு உங்க ஊருங்க? ஆலங்குடி எங்களுக்கு 20 கிலோமீட்டர் சார். வரதராஜ் சார் லைன்ல இருக்கீங்களா? வரதராஜ் சார் கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல சவுண்ட் எல்லாம் பாத்துக்கிறேங்க. மேடம் கொஞ்சம் பின்னாடி சவுண்ட் எல்லாம் பாத்துக்கிறேங்க. பட்டுக்கோட்டை சார். பட்டுக்கோட்டை 20 எத்தனை கிலோமீட்டர் சார். கிலோமீட்டருங்க? பட்டுக்கோட்டை 20 கிலோமீட்டர் சார். ஆலங்குடிங்க? ஆலங்குடி 20 கிலோமீட்டர். பட்டுக்கோட்டை 20 கிலோமீட்டர் சார். சரிங்க. ஆலங்குடிங்கிறது 2-3 இடத்துல இருக்கு. அதான் கேக்குறேன். ஆலங்குடிங்கிறது இங்க இங்கிட்டு சார் இந்த லாங்கிடியூட் கரெக்டா வருது சார். 78 கரெக்டா 98 இருக்கா சார் புதுக்கோட்டை. வரதராஜ் சார்? ஆமா க்ளோஸா இருக்கு சார். ஆக்சுவலா ஓகே ஓகே சார். 10:37 காமிக்குது. ஆனா க்ளோஸா இருக்கு இந்த line. சரிங்க சார். ஓகே சார். டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கா பாருங்க. 25/7/1987. கல்யாணம் லேட் மேரேஜுங்களா? ஆமா ஆமா சார். எத்தனை வயசுல மேரேஜ் நடந்துச்சு? அப்ப 33 சார். 33. எதையுமே ரொம்ப டெப்தா யோசிப்பீங்களோ? தனிமையா உட்காந்து ஆமா தனிமை ஆமா தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா ஆமா சார். ம். கோவம் பயங்கரமா காமிக்குது அப்பப்ப. இடையில கொஞ்சம் ம். லேட் மேரேஜ் ஏன் கேட்டேன்னா சுக்கிரன் வந்து 6-12 வந்துச்சுனாவே என்ன ஆகும்னா 6னா 7ஆம் பாவத்தை தடுக்கும். 12னா 1 தடுக்கும். அப்படின்னா திருமணம் வந்து தாமதம்னு அர்த்தம். மனைவியோட அடிக்கடி சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். இப்பவும் கல்யாணம் ஆனாலுமே இருக்கா? இல்லைங்க சார். ஆ? இல்லைங்க சார். இல்லைங்க சார். மனைவியோட சண்டை போடாம இருக்கீங்களா? பிரிஞ்சிருக்கீங்களா? இப்ப குழந்தை பிறந்திருக்கு சார். ஊர்ல இருக்காங்க. நாங்க இப்ப ஆ. ஊர்ல இருக்கோம். மனைவியை திட்டும் போது கடுமையா சத்தம் போடுறீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க சார். இல்லைங்க சார். உண்மையிலே திட்ட மாட்டீங்களா? திட்ட மாட்டேன் சார். ஆ. திட்டுனா திட்டுனா போயிருவாங்க. திட்டாம இருக்கீங்களா? எப்படி திட்டாம இருக்கீங்க சொல்லுங்க. இல்ல திட்டுறது இல்லைங்க சார். திட்டுறது இல்ல. நம்மளுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஆமா. பாத்துருங்க. வேகமா திட்டினீங்கன்னா போச்சு. 6-12 வந்திருக்கு. ஒன்னு 6 வேலை செய்யும், இல்லாட்ட 12 வேலை செய்யும். வேலை பாக்குறாங்களா அவங்கள? இல்ல சார். வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருக்காங்க. ஏதாவது கோவம் வந்தா எதையும் போட்டு கீழே போட்டு உடைக்கிற பழக்கம் இருக்கா?
இல்லைங்க சார், இல்ல. எத்தனை போனை உடைச்சிருக்கீங்க இது வரையும் அதை சொல்லுங்க. இல்லைங்க சார், எந்த போனையும் உடைக்கலைங்க சார். இது வரையும் உடைக்கவே இல்லையா? உடைக்கலைங்க சார். கோவம் அதிகமா காமிக்குதுங்க, அதான் கேட்கிறேன். இல்ல போன்லாம் உடைக்கலைங்க சார். நான் கேட்கறது கோவம் அதிகமா வருதா இல்லையா? கோவம் வருதுங்க சார், கோவம் ஆ. வருது. ஆனா பொருள் எதுவும் உடைக்கிறது. சரி, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்களா? டென்ஷன் அதிகமாகுதா? ஆமா சார். ரொம்ப குழப்பமாகி ரொம்ப டென்ஷன் ஆகி தலையை பிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சில டைம்ல இருக்கான்னு கேட்குறேன். ஆமாமா சார், இருக்குங்க சார். நீ சொல்ற விஷயம் புரியுதுங்களா புரியலையா? புரியுதுங்க சார், புரியுது. ஆ. முழங்கால் வலி இது இருக்கா? வயசு கம்மி தான் இருந்தாலும் இருக்கான்னு கேட்க. என்னங்க சார்? முழங்கால் வலி இருக்கா? முழங்கால் வலி இல்லைங்க சார். இல்ல. இல்ல. அடிச்சு போட்டது மாதிரி இருக்கா? வேலைக்கு போயிட்டு வந்தா ஆமா சார், டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டது மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். ஆமாமா சார், அது இருக்குங்க சார். ம். கடன் இருக்கா? கடன் இருக்குங்க சார். கடன் வட்டி கட்டிட்டே இருக்கீங்களா? ஆமாமா சார், வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்கேன். சரி. நிறைய இடங்கள்ல 6, 12, 6னா கடன், 12னா வெட்டி கட்டின்னு அர்த்தம். நிறைய இடங்கள்ல சந்திரன் 8, நிறைய குழப்பிக்கிறீன்னு அர்த்தம், ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறீன்னு அர்த்தம். 2ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு, மனைவி ஸ்தானம். இருங்க, நட்சத்திரத்தையே பிரிச்சு பார்த்துடலாம். 2ஆம் வீடு சுக்கிரன், பரணி. அடுத்து வர்ற குரு புனர்பூசம், புனர்பூசத்துல வந்து 3ஆம் வீடு. அதுக்கடுத்து வர செவ்வாய் சித்திரை. சித்திரைங்கிறது 6ஆம் வீடு. 6னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறணும், பேசும்போது இதா பேசாதீங்க. காரம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்களா? புரட்டா இது கொஞ்சம் அதிகமா ஆமாமா சார், சாப்பிடுவீங்களா? காரம் அதிகம். காரம் காரத்தை அதிகம். கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, புரியுதுங்களா? ஓகே. காரத்தை குறைச்சிக்கிறங்க, ஏன்னா பின்னாடி வந்து நல்லா இல்லை. பின்னாடி என்னென்னலாம் வரும்னா கோவம் உங்களுக்கு பின்னாடி அதிகமா வருது, ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க, அதிக டென்ஷன். வேலையில ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா டப்புன்னு கோவப்படுறது காமிக்குது. இடையூறு ஏதாவது வந்துச்சுன்னா படாருன்னு கோவப்படுறது காமிக்குது. அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிறங்க. நீங்க பார்த்தாவே தெரியும் உங்க ஜாதகத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க, புதன் 8 8 8 6 12 6 12 8 8 இருக்கு. நிறைய டென்ஷன் ஆகிக்கிறீங்க. அந்த டென்ஷன் வந்து லக்னத்துல கேது இருக்குன்னு பரவாயில்ல, கேது இல்லாம வேற பிளானட் இருந்தா ரொம்ப ரிஸ்க். லக்னத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம், நல்ல டேலண்ட் இருக்கு. அஸ்வின் நட்சத்திரம்னா நல்ல நாலேஜ்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வர சந்திரன், அஸ்வினிக்கு அடுத்து வர சந்திரன், அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து வர ராகு திருவாதிரை. திருவாதிரைங்கிறது ஜாதகத்துல 4ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. கேது வந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. பொதுவாக தனிமையை விரும்பக்கூடியது. 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. 3ஆம் வீட்டில் குருவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூசத்துக்கு அடுத்து வர அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 6 தான் வருது. கடன் வாங்கி நிறைய வட்டி கட்டுறது மாதிரி காமிக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறங்க. ஆமா சார், வட்டி கட்டிட்டு தான் சார் இருக்கேன். எவ்வளோ வட்டி கட்டுறீங்க? வட்டி மட்டுமே மாசம் 5,000 கட்டிட்டு. எவ்வளோ சார்? 5,000 கட்டிட்டு இருக்கேன் சார். சரி, 10,000லாம் கம்மி தான் திருப்பூர்ல, பரவாயில்ல. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக பார்த்துக்கிறங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளை நிறைய தடுமாற்றம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுது. பர்டிகுலரா நீங்க வந்து திருப்பூர்ல இருக்கிறதே நல்லதில்லை, புரியுதா? திருப்பூர்ல இருக்கலாமா வேணாமுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். சகோதர உறவுகள் என்ன செய்ய, கூட பிறந்தவங்க என்ன செய்யறாங்க? தம்பி சென்னையில இருக்காப்பா. சென்னையில இருக்காரா? சகோதர உறவுகள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறீங்க, நல்லா இல்லை. ஓகே. கோவம் வந்து அம்மாவை சண்டை போடுறது கூட காமிக்குது, பார்த்துக்கிறேங்க. கோவம் ரொம்ப காமிக்குதுங்க, கோவத்தை குறைச்சிக்கிறேங்க. ஓகே. சரி, பார்க்கலாம். ஜாயின் பண்ணீங்கன்னா பிரிச்சு போட்டு பார்க்கலாம். ஓகே. நீங்க நேற்று கேட்டீங்க, முந்தானல் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறந்து போச்சு, நம்பரையும் சேவ் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா? ஒரு ஜாதகத்துல கையில பணம்